والله يدعو إلى دار السلام ويهدي من يشاء إلى صراط مستقيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உடங்குடியில அஹ்லுல் ஹைர் அறக்கட்டளை நடத்தி வரும் அல் மதரசத்துல் இஸ்லாஹிய அரபு பாடசாலையில் பயிலுகின்ற மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் வருகின்ற பிப்ரவரி 23 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணியிலிருந்து இரவு 9 மணி வரையிலும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம். பல சிறப்பான நிகழ்ச்சிகள் இங்க அரங்கேறவிருக்கிறது. தாராளமாக உங்களுடைய குடும்பத்தோடு உங்களுடைய நண்பர்களோடு இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு நமது சமுதாயத்தினுடைய மிக முக்கிய தூண்களாக இருக்கிற இளைஞர்களை ஊக்கப்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. இந்த அமைதியை நோக்கி அப்படிங்கிற இந்த சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதற்குரிய வாய்ப்பையும் எனக்கு அவகாசத்தையும் அளித்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தீங்கல்ல, இந்த சகோதரர் காயில் பட்டணத்தை சேர்ந்த ஒரு சகோதரர். நம்மளோட ஊர்ல கொஞ்ச காலமாக மௌலவியா என்ன செஞ்சாரு, ஒரு பள்ளியில பணியாற்றினாரு. அதுக்கப்புறம் அவருக்குள்ள என்ன ஒரு சிந்தனை தோணுமோ, அல்லாஹ் ஆலம் ரப்புல் ஆலமீன் மிக அறிஞ்சவன், சமூகத்திற்கான சில நல்ல விஷயங்களை கையில் எடுப்போம்னு சொல்லி கையில் எடுத்திருக்கிறார். இதனாலேயே அந்த மௌலவியாக இருந்த அந்த வேலையும் விட்டுட்டு என்ன செஞ்சிருக்கிறாரு, களம் இறங்கி பணி புரிகிறார். ஒரு மௌலவி சமூக அக்கறையோட பேசுறது வேறு. நிறைய மௌலவிமார்கள் பேசுறாங்க, மாஷா அல்லாஹ். ஆனா களமிறங்கி வேலை செய்யறது வேறு. ஆனா இவரு களம் இறங்கி வேலை செய்யக்கூடிய ஒரு மௌலவியா நான் என்ன செய்யறேன் பார்க்கிறேமா. இவருக்கு நம்ம அதிகமாக என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கும். நாம என்ன காரியம் செய்யணும்னு நினைச்சோமோ, பிள்ளைகள் ஒழுக்கமா பிள்ளைங்களை வளர்க்கணும், நிறைய மார்க்க கல்விகளை கொடுக்கணும், உலக கல்வியில பிள்ளைகளை முன்னேற்றி கொண்டு வரணும். உலக கல்வி வேறு, மார்க்க கல்வி வேறு இல்லை, புரிதலுக்காக சொல்றோம். கல்வினாலே பயனளிக்கக்கூடிய கல்வி. அப்ப பயனளிக்கக்கூடிய கல்விகளை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அனைத்து சமூக பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு மிக பிராடான ஒரு சிந்தனையோட, விசாலமான ஒரு சிந்தனையோட என்ன செஞ்சிருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய கிருபையால களம் இறங்கி இருக்கிறாரு. அப்ப இந்த களம் இறங்கி பணிபுரியக்கூடிய கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை விரும்பினார்களோ, எதை மக்களுக்கு மத்தியில் செயல்படுத்தினார்களோ, அப்படிப்பட்ட நல்லறங்களை செயல்படுத்த துடிக்கிற இந்த மௌலவிக்கு நாம் என்ன செய்யணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். இவர் மீது என்ன வெறுப்பு சிலருக்கு, உன்னதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. சரி, அவர்கிட்ட ஒரு சில பிழைகளே இருக்குன்னு வச்சுக்கிறோமே, செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு என்ன செய்வோம், ஒத்துழைப்பு கொடுப்போமே. நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருங்க, பாவத்திலும் வரம்பு மீறக்கூடிய விஷயத்திலும் உதவி செய்யாதீங்க அப்படிங்கிறார் ரப்புல் ஆலமீன். ஆனா இங்க பாவத்திலும் வரம்பு மீறுவதிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைஞ்சு நிர்வாகம் அமைச்சு குழுவா சேர்ந்து வேலை செய்யறத பயணிக்கிறத என்ன செய்யறோம் பார்க்கிறோம். ஆனா நன்மையிலும் இறையச்சத்திலும் கூட்டம் சேர்றதுக்கு அவ்வளோ கொடக்குவிப்பா இருக்கு. ஏன் அப்படின்னா, நல்லது நீ செய்யக்கூடாதுல்ல, நல்லது செஞ்சா நான் செய்யணும், செய்யாம இருந்தா நான் தான் இருக்கணும், நீ செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு சமூகத்திற்கு எவ்வளோ பேர் பொருளாதார உதவி செஞ்சாலும் இன்னும் தேவைப்படுது. ஏன்னா சமூகம் பொருளாதார ரீதியா மோசமான நிலையில தான் இருக்கு. அதே நேரத்துல கல்வி ரீதியா உதவியா அதுவும் நிறைய செய்யணும், மருத்துவமா நிறைய செய்யணும். ஏன்னா எவ்வளவு போட்டாலும் ஏற்கிற நிலைமையில சமூகம் பின்தங்கி இருக்கு. அப்ப அந்த இடத்துல மார்க்க கல்வி இன்றைக்கு ஒழுக்கமா பிள்ளைங்க வளர்றதுங்கிற ஒரு விஷயம் இருக்குத, அது மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கு. உங்களோட வாப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க, உங்களோட வாப்பா அம்மாட்டு அவன் எந்த அளவுக்கு அவனுடைய வளர்ச்சிங்கிறது எந்த அளவுக்கு எவ்வளவு சீக்கிரத்துல வெகு வேகமாக அனாச்சாரத்தை சீரழிவை நோக்கி சட்டன மாறிடுது. அப்ப மார்க்க கல்வி இல்ல, சரியான பயனளிக்கக்கூடிய கல்வி இல்ல, உலக வாழ்வு எதுக்குங்கிறது சொல்லப்படல.
தாய் தந்தர் எப்படி பேணணும்னு பேசப்படல, அவனுக்கு சென்றடைய மாட்டேங்குது. இன்னைக்கு பெற்றோர்கள் ரொம்ப மட்டமா இருக்காங்க. இன்ஷால்லா அதை பத்தின ஒரு வீடியோவை நான் 2வது இன்ஷால்லா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆயுசு தந்து வாய்ப்பை தந்தா நான் பேசுறேன். அப்ப அத மாதிரி நல்லொழுக்கம் உள்ள படிப்பை கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி களம் இறங்கி இருக்கிற மௌலவி. நல்ல விளங்கிடுங்க, மௌலவி உண்ணுவது, உறங்குவது, உடுத்துவது, தொழுறதுக்கு ஓடுவது, இதுதான் நிறைய மௌலவிமார்கள்ட்ட நிலைமை. சமூகத்தை பத்தி எந்த கவலையும் இல்லை. திண்ணையில எவன் இருந்து மொபைலை பார்த்து சீரழிஞ்சாலும் பரவாயில்ல, பாங்கு சொல்றது கூட பதில் சொல்லாம பாங்கு சொல்லும் போது 4 பேர் மொபைல் எடுத்துட்டு உட்கார்னே ஒரு திண்ணையை தேடி போறானுங்க. அப்படிப்பட்ட பிள்ளைகளை பத்தி அக்கறை கிடையாது. சிகரெட்டு போதைன்னு சொல்லி சுத்துற பசங்களை பத்தி அக்கறை இல்லை. தொழுவைக்கு பள்ளிக்கே வராத பெரியவங்களை பத்தி எந்த அக்கறையும் இல்லை. தெரு முனையில போய் நின்று மார்க்கம் இதான் சொல்லி மக்களுக்கு மத்தியில தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் செலவு பண்ணி நிறைய பேர் உதவி மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறவங்களை பத்தி கேலி கிண்டல். மௌலவிமார்கள் மைக்க எடுத்துக்கிட்டு காலையில தொழுதுட்டு உட்கார்ந்து தெரு தெரா பிரச்சாரம் பண்றதை கேலி பண்ணிக்கிட்டு, அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி எங்க பண்ணாங்கன்னு கேட்டுக்கிட்டு, இல்லாத வாத திறமையினால வாய் திறமையினால தேவையில்லாத செய்திகளை மக்களுக்கு மத்தியில போட்டு மக்களை குழப்பி தெருல வீதியில விடுற வேலையைத்தான் நிறைய மௌலவிமார்கள் பாக்குறாங்க. ஆனா சமூகம் வீதிக்கு வந்துடக்கூடாது, தலைமுறை மாறணும்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு முயற்சி. இன்றைக்கு இந்த சின்ன காரியம் அல்லாஹ் நாடினால் யாரு தடுக்க முடியாதுங்க. ரப்புல் ஆலமீன் நாடினால் வளர்ச்சி, அவன் நாடினால் வீழ்ச்சி. ஏன்னா நம்மளை விட அந்த மௌலவிக்கு நல்ல தெரியும், குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹுலனா, அல்லாஹ் விதித்ததை தவிர வேறொன்றும் அணுகாது. எத்தனை பேர் எதிர்த்தாலும் என்னத்தை தடுத்தாலும் நாடியது நடக்க போகுது. அவரு நடத்தணும் அப்படின்னு இருந்தா அவர் நடத்த போறாரு, அவர் நடத்தக்கூடாது இருந்தா நடத்தாம இருப்பாரு, அவ்வளவுதான். அப்போ உறுதியோட நல்ல ஒரு கல்வியை நல்ல ஒரு ஒழுக்கத்தை சந்ததிகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வெளியூர்ல உள்ள ஆளு நம்ம ஊர்ல ஒரு பெரும் முயற்சி எடுக்கிறாருன்னா பெருங்கொண்ட ஆதரவு நம்ம கொடுக்கணும். சரி, ஆதரவு கொடுக்கல, எதிர்க்காம இருக்கணும். ஒரு இடத்துலயே அவர் அந்த மதரசாவை நடத்த இடையில, இங்க இருந்து காலி பண்ணுங்க, அங்க போங்க, அங்க இருந்து காலி பண்ணுங்க, என்ன சொல்றீங்க? யாரெல்லாம் காலி பண்ண சொல்றீங்களோ உங்களோட வீட்லயும் 10 தௌஹீத்வாதி இருப்பான். அவங்களெல்லாம் நீங்க மானான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்களா, இல்ல உறவை பகைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? துட்டு இருக்கிற தௌஹீத்வாதியை சேர்த்துக்கிறீங்க, துட்டு இல்லாத தௌஹீத்வாதியை பிரிக்கிறீங்க. துட்டு தான் பிரச்சனை, தௌஹீது பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு சமூகத்துல தௌஹீது பேசுறது பிரச்சனை இல்லை, காசு இருக்கிற தௌஹீத்வாதினா பிரச்சனை இல்லை. அவன் என்னத்தை சொன்னாலும் கூல கும்பிடு போடுவான். காசு இல்லாத தௌஹீத்வாதி பேசக்கூடாது, ஊரை பிரிப்பான், ரெண்டாக்குவான், ஊரை பிளாய் பண்ணுவான், சண்டை இழுப்பான், நல்லா இருக்கிற சமூகத்துல பெரிய குழப்பத்தை ஏற்படுத்துவான். ஆனா காசு இருக்கிற தௌஹீத்வாதி சுன்னத் ஜமாத் பள்ளியில நிர்வாகி. ஏங்க என்னங்க இப்படி சமூகம் இப்படி இருக்கு? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், இதெல்லாம் புத்திக்கு படாதா? அப்போ மாஷா அல்லாஹ் அந்த பையன் செய்யக்கூடிய பணி, அந்த சகோதரன் செய்யக்கூடிய பணியை போட்டு விட்டேன். அவரே மார்க்கத்துல என்னை விட நூப்பு, வயசுல என்னை விட இளமை. ஆனா எனக்கு அவர்கிட்ட சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு, மார்க் அடிப்படையிலையும் சில கருத்து வேறுபாடுகள் எனக்கு இருக்கு. ஆனா செய்யக்கூடிய காரியம் சுபஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் சொல்றானே, நன்மையிலும் இறையச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளுங்கள், பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் உதவாதீங்க. ஆனா இன்னைக்கு சமூகம் பாவத்திலும் வரம்பு மீறுதலையும் நிர்வாகம் அமைச்சு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. நன்மையான இறையச்சம் உள்ள ஒரு காரியத்திற்கு ஒத்துழைப்பு இல்லாம இருக்கும். ஏங்க நம்ம நிறைய நேரங்கள்ல நிறைய பேரை வெறுக்க வேண்டியது வரும், கோபப்பட வேண்டியது வரும். நெருங்கி பழகிருப்போம், அப்படியே பின்னி பிணைஞ்சிருப்போம், திடீர்னு பார்த்தா அவரை வெறுத்து தூரமாகும். ஆனா சில நேரங்கள்ல சூழ்நிலைகள் தான் காரணம். நாம வெறுக்கிறதுனால ஒருத்தர் தாழ்ந்து போயிடவும் மாட்டார், நாம விரும்புறதுனால ஒருத்தர் உயர்ந்துடவும் மாட்டார். அப்போ நம்ம வெறுக்கிறதுனால ஒருத்தரை நம்ம தாழ்வாவும் பார்த்திடக்கூடாது, நாம விரும்புறதுனால அவரை உயர்வாவும் பார்த்திடக்கூடாது. ஏன்? உயர்வையும் தாழ்வையும் ஏற்படுத்துவது அல்லாஹ்வுடைய விதியில உள்ளது. நாம வெறுக்கிறோங்கிறதுக்காக அவர் செய்யக்கூடிய நல்லறங்களை எல்லாம் வெறுத்துடக்கூடாது இல்லையா?
நல்லறங்களை எல்லாம் சந்தேக கண்ணோட பார்க்க கூடாது இல்லையா? நல்லறங்களை எல்லாம் ஆதாயத்துக்காக செய்யறாருன்னு சொல்லக்கூடாது இல்லையா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்களேன். ஏன் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லணும்? நன்மையிலும் இறை எச்சத்திலும் ஒருவருக்கொருவர் உதவியா இருங்க, பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் தூரமாகும். சரி, உதவியா இல்ல, எதிர்க்காம இருக்கலாம், தடுக்காம இருக்கலாம். நல்ல நல்ல காரியங்களை செய்யும்போது அதுல போய் தடையா நின்றுகிட்டு இருக்கிறோமே. நம்ம எல்லாருக்கும் சந்தாக்கு ஒண்ணு வருமே, அந்த சந்துக்கு கொண்டு போய் நம்மளை கபூர்ல வைக்குமே. அந்த கபூர்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கிடக்க 2 பேரை அனுப்புவான கேள்வி கேட்பதற்கு. அந்த கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணுமே. அப்ப நம்ம பதில் சொல்ல முடியாத நிறைய அநியாயத்தையும் அட்டுழியத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோமேங்கிற ஒரு பயம் வேண்டாமா உள்ளத்துல? யாருக்கு மார்க்கத்தை சொல்ல போறீங்க? மார்க்கத்தை சொல்றவங்களையும் தடுக்கிறீங்க. எப்பவுமே நம்மளை தேடி 4 பேர் வர்றான்னு சொன்னா அவன் விஷயம் விளங்கி வர்றவன்ட்டையே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன கதை? தெரியாதவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தானே. இதை யார் எதிர்த்தாலும் பரவாயில்லையே, ஒரே கான்செப்ட்ல உள்ளவங்க எதுக்கு எதிராளியா வேலை செய்றீங்க? கண்மணி நாயகம் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒரு மார்க்கத்துல நமக்கு தந்தாங்க. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய உதவி, அகிலத்திற்கே அருட்கொடையாக அல்லாஹ் வழங்கினான். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் அழகா சொல்லி காட்டுறான், ஒரு சமூகத்தின் மீது நீங்கள் கொள்கிற வெறுப்பு இருக்கு இல்லையா, அது உங்களை வரம்பு மீறுவதற்கு, வரம்பு மீறக்கூடியதா ஆக்க வேண்டாம். நீங்க அதுல வரம்பு மீறவே கூடாது. நீங்க ஒருத்தர் மேல உள்ள வெறுப்புல வரம்பு மீறாதீங்க. நல்லது செஞ்சாலும் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், அவனை எப்படியாவது நல்லது செய்ய விடாம தடுக்கிறோம். ஏன்னா வெறுப்பு, கோவம் வந்துருச்சுல்ல. விரும்பினா என்ன சொன்னாலும் தலையாட்டுவோமே. நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு ஆட்டிக்கிட்டு இருக்கான். விரும்பிட்டானா அவன் என்ன சொன்னாலும் தலையாட்டுறான். எதுல கையெழுத்து போட சொன்னாலும் போடுவானுங்க, எதுல பேரை போட்டாலும் பேசாம இருப்பானுங்க. அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை இருக்கு. எல்லாம் இந்த சிங்சான்கிட்டு இருக்கிறவனுக்கு தான் இன்னைக்கு லைஃப். அஸ்தோஃபிருல்லா, எல்லாம் பாதுகாக்கணும். அப்படி ஒரு வாழ்க்கைய, ஒரு மார்க்கத்தை விளங்கிக்கிட்டு, இல்ல மார்க்கமே விளங்க வேணாம், அல்லாஹ் தான்ப்பா எனக்கு வணக்கத்துக்குரிய ரப்பு, அவனை தவிர நான் யாரையுமே வணங்க மாட்டேன், இந்த செய்தி மட்டும்தான் ஒருத்தனுக்கு தெரியுதுன்னா அவனுக்கு இது நல்ல அடையாளம் இல்லை. இது ஜால்ராவே அடிக்க கூடாது. சத்தியம்னா சத்தியத்தை சட்டுன்னு சொல்லணும். இந்த சாட மாடையா பேசக்கூடாது, பட்டுன்னு நேரடியா அப்படி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கெட்டவன்மா, நாளைக்கு அவன் மனசு அவனை சொல்லும், அவன் நல்லவன்பா, நீ தேவையில்லாம அவனை போய் கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது அவன் மூஞ்ச பார்த்து அவனே சொல்லிக்கிறான். அப்போ இந்த மௌலவிக்கு அல்லாஹ்வுடைய கிருபையால இவ்வளோ பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. பொருளாதார ரீதியா உதவி செய்யுங்க, உங்களால என்ன இயலுமோ அந்த உதவியை செய்யுங்க. பிள்ளைங்க ஒழுக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தானே இருக்கோம். ஒரு கிளாஸ் படிக்கும் போது செருப்பு கலர் மாறுது, மறு கிளாஸ் படிக்கும் போது தலை முடி மாறுது, அடுத்த கிளாஸ் படிக்கும் போது மொத்தத்துல தருதலையா மாறிடுது. வாப்பாவை சோழிய பாரியாங்கிறான், உம்மாவை வாயே பேசக்கூடாது, ஒன்ன கொள்ளுவேன் இல்லைன்னா நான் சாவுவேங்கிறான். இப்படி பிள்ளைகளோட போக்கு இருக்கு. ஒரு நேரத்துல வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் இல்லை, ஆனா இன்னைக்கு வழி காட்ட ஆள் இருக்கு, அந்த வழியில போறதுக்கு ஆள் இல்லை. ஒரு நேரத்துல என்ன படிக்கணும் எங்க படிக்கணும்னு தெரியாது. இன்னைக்கு பாருங்க, உடங்குடியிலேயே லீட் அகாடமி, மாஷா அல்லா, நிறைய பசங்க கவர்மெண்ட் ஜாபுக்குள்ள போயிருக்காங்க. பெரிய உழைப்பு அது, அதுக்கு பின்னாடி பெரிய உழைப்பு இருக்கு. நிறைய சங்கடங்களை தாண்டிதான் இந்த வெற்றி. நாம இன்றைக்கு அந்த வெற்றியை மட்டும் பார்த்துருவோம், மாஷா அல்லா எல்லா பிள்ளைக்கும் வேலை கிடைக்குதுன்னு ஒரு வார்த்தை பார்த்துட்டு போயிடும். அதுக்கான நிறைய சகோதரன் உழைப்பு இருக்கு. அல்லாஹ் அந்த சகோதரருக்கும் அருள் புரியட்டும், அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்ட சகோதரருக்கும் அருள் புரியட்டும். அப்ப இப்படி நிறைய உழைப்பு தேவைப்படுது இந்த சமூகத்துக்கு. எல்லாருமே செய்யட்டும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இந்த சமூகத்துடைய எல்லா வகையான உயர்வுகளுக்கும் நிறைய பேருடைய முயற்சி தேவைப்படுது. இவர் ஒரு பக்கத்துல முயற்சி செய்யறாரு. மௌலவி நௌஃபல் ஃபிர்தௌசி அவரு ஒரு பக்கத்துல முயற்சி பண்றாரு, அவருக்கு ஒரு சிலர் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இப்போ மாஷா அல்லாஹ் அழகான செயல்பாடு, இதெல்லாம் கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி செயல்பாடு. மறைவாவே அவருக்கு ஒரு ஆதாயம் தேடுறதுக்காக செய்யறாரு. அல்லாஹ்க்கு அவருக்கும் உள்ளது. நடக்கிற நிகழ்வு நல்லா போய்கிட்டு இருக்கு இல்லையா? இதற்கு இந்த பெரிய ஆய்வு, பெரிய அளவுல ஒரு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். தடுக்கிறதுக்கு ஏன் வேலை பார்க்கணும்? இன்னைக்கு சமுதாயம் எவ்வளவு பலகீனமான நிலைமையில இந்த தேசத்துல இருக்கும். இல்ல புரிய வேணாமா வரலாறு? நம்ம ஏன்டா நம்மளை எதிர்க்கிறான்,
நம்மளை ஏன் அடிக்கன்னு நினைக்கிறான்? ஹலால்னா நம்ம என்ன சொல்ல வரோன்னு கூட தெரியாமையே ஹலால் பண்ணா நான் சாப்பிட மாட்டேங்கிறான். அட சுத்தமா திங்கிறத எல்லாரும் தானே விரும்புவான். அப்படி சுத்தமா திங்கிறதுக்கு தான் ஹலால்னா சுத்தமா திங்கிறது தான் சொல்ல போனா. நான் சுத்தமா திங்க மாட்டேன்னா போ. எப்படியெல்லாம் எதிர்க்கணுமோ, எப்படியெல்லாம் இந்த சமூகத்தை எப்படியாவது எல்லா மற்ற கொள்கையில இருக்கிற எல்லா மக்களையும் இந்த சமூகத்தின் மீது பாய வைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேலை இருக்கு அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இன்னைக்கு சமூகத்துக்குள்ளேயே இப்படி கம்பு வெட்டிக்கிட்டு இருக்கிறோமே, நம்மளாம் எப்படி எங்கன வந்து நிக்க போறோம்னு தெரியலையே. அப்ப என் அருமை சகோதரர்களை, நிறைய பேசுறதுக்கு நிறைய இருக்கு, நிறைய ஆதங்கங்களும் நிறைய சங்கடங்களும் இருக்கு. ஆனா இந்த செய்தியில சுருக்கமா சொல்லணும்னா, இப்படி ஒரு மௌலவி களமிறங்கி சமூகத்திற்காக பணிபுரிகிறாரு, வேலை செய்யறாருன்னா அவர்கிட்ட ஏதாவது தவற கண்டா அவர்கிட்ட சுட்டி காமிச்சு இந்த இதை திருத்திக்கிடுங்க. இல்ல அது தவறு இல்லைங்கும் போது அவரு அதுக்கு சரியான மார்க் அடிப்படையில விளக்கம் கொடுத்தா நீங்க புரிஞ்சுக்கிட்டு மேலும் அவருக்கு பொருளாதார ரீதியா உங்களுடைய எல்லா வகையிலும் எதெல்லாம் உங்களால அவருக்கு உதவ முடியுமோ, எந்த வழியில எல்லாம் உதவும் அந்த வழியில எல்லாம் அவருக்கு உதவி செஞ்சு அவருக்கு சப்போர்ட்டா நின்று, இல்லையா அவரை எதிர்க்காம நின்று அவர் செய்யக்கூடிய பணிக்கு அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சு நல்ல முறையில செய்யட்டும். இது பிராடா நம்ம சமுதாயம் எங்கெல்லாம் இருக்குதோ அவங்கெல்லாம் பலன் பெறுகிற அளவுல இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடையட்டுன்னு துவா செய்யுங்கன்னு. ஆவட்டுமே வளர்ச்சி. வாயில போடுற எத்தனையோ பேரை பாக்குறவன் சமுதாயத்துட்ட, அதை கூட நம்ம அப்படி சொல்லக்கூடாது. அது அல்லாஹ்வுக்கும் அவருக்குமானது. சமுதாயத்துக்கு செய்யறாரு, அல்ஹம்துலில்லாஹ் செய்யட்டும், அப்படிதான் நினைக்கணும். அப்ப என் அருமை சகோதர சகோதரிகளை, உன்னதமான மார்க்கத்துல இருக்கிறோம். அப்ப இந்த களமிறங்கி வேலை செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு இவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம பெருங்கொண்ட ஒத்துழைப்பு கொடுக்கணும், பெரிய அளவுல உதவி செய்யணும். யாரும் வெறுக்க வேண்டாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பு. அதுல ஹக்க சொல்லும் போது தடுக்காதீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிடி எப்படி இருக்கும்ல, கடுமையா இருக்கும், லேஸ் மாசா இருக்காது. திடீர்னு வந்து பிடிச்சிருவான் ரப்பு, மீளவே முடியாது. அந்த வேலையை பார்க்காதீங்க. ஒரு மௌலவின்னு ஏன் தெரியுமா சொல்றான்? நான் பெரும்பான்மையான மௌலவி எப்படி பார்க்கலப்பா, சமூக அக்கறையோட. ஜனாசாவை குழியில அடக்கிட்டு மேல தண்ணி ஊத்தும் போது கூட செம்மணல் கரை வெள்ளை வேட்டியில பற்ற போதும் தூக்கி பிடிச்ச ஆலிம்சாவை தான் நான் பார்த்திருக்கேன். இறங்கி வேலை செஞ்ச ஆலிம்சாவை பார்க்கல. அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய கருணைக்காக, அவனுடைய மன்னிப்பிற்காக இப்படிப்பட்ட நல்லறங்கள் செய்கிற நேரத்துல இறையச்சத்திலையும், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அஞ்சுவதிலும் நன்மையான காரியத்தில் என்ன செய்யுங்க, உதவியா நில்லுங்க. பாவத்திலும் வரம்பு மீறுதலிலும் உதவாதீங்க. இது அல்லாஹுடைய கட்டளை. அப்படி நன்மையான காரியத்திற்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்களாகவும் பாவத்திலும் வரம்பு மீறக்கூடிய காரியத்திலிருந்து விலகக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. வேறொரு நல்ல செய்தியோட இன்ஷா அல்லாஹ் நான் உங்களை சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.